வணக்கம் தோழர் தோழிகளே, குட்டீஸுங்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நிர்மலா ஸ்கூல் நேராக இருக்குது. இது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மூர் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து 70 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாங்க, 80 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க, 90 ரூபாய்க்கு முட்டையோடு சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மூர் கிடைக்கிது பிரியாணிக்கு கிடைக்குதாங்க. இங்கே சிக்கன் பிரியாணி சூடாகவும் மிக சுவையாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் பிரியாணி வந்து ஓன் மசாலா தான் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அன்னன்னைக்கு மசாலா ரெடி பண்ணி அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லா மசாலாவுமே சேர்க்குறாங்களாம். இங்கே வந்து வாழை இலையில தாங்க பிரியாணி கொடுக்குறாங்க. அதுவும் வாழை இலையில வச்சு பிரியாணி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும்னு. இப்போ பாதி கடைகளில் வாழை இலையே வச்சு கொடுக்கறதில்ல, இந்த கடையில் வாழை இலையில தாங்க வச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? நமக்கு பிரியாணி வந்து மிக சுவையாக இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போது பீஃப் பிரியாணி வந்து போன்லெஸ் தான் அவங்க போடுறாங்க. போன்லெஸ்லேயே மிக மிக சுவையாக இருக்கும். ஏன்னா போன்லெஸ் பிரியாணி இது வரைக்கும் பீஃபில் எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. பட் ஆனால் இங்கே பீஃபில் போன்லெஸ் பிரியாணி தான் கொடுக்குறாங்க. மிக சுவையாகவும் சூடாகவும் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த முயற்சிக்கு விருத்தை மக்கள் வந்து நம்ம ஊக்குவிக்கணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து பிரியாணி வந்து மிக சூப்பராக இருக்குது. ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே விரும்பி சாப்பிட்றாங்க. இங்கே குழந்தைங்க வந்து மிக மிக விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என் குழந்தைக்கு வந்து 4 வயசு தான் ஆகுது. அவருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து டெய்லியுமே சிக்கன் பிரியாணி நான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். என் குழந்தை மிக விரும்பி சாப்பிடுது, மிக சுவையாகவும் இருக்குன்னு சொல்கிறான். அதனால் எந்தவித உடல் உபாதையும் ஏற்படலை. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னா ஒரு வாட்டி இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எந்தவித சைடு எஃபெக்டோ எந்தவித கலரோ எதுவுமே இல்லாமல் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் மிக சுவையாகவும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பீஃப் ஈரலும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பீஃப் தவா கறியும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பிளேட் கணக்கில் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? இங்கே பீஃப் தவா கறி உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சுவைச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து இங்கே 65வும் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு கொடுக்குறாங்க. அப்பப்போ 65 பாருங்கள், இந்த கலரே சேர்க்கலையா அவங்க. பட் ஆனால் என்ன கலரில் இருக்குது பாருங்கள், செம்ம ரெட்டாக சூப்பராக இருக்குங்க. சுவைச்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அப்பப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தான் அவங்க போட்டு தராங்க. நமக்கு வேணுங்கிற அளவை எடுத்து எண்ணெயில் போட்டு சுவையாகவும் சுகாதாரமாகவும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், 65 பொரியுது பாருங்கள், பொலன்னு பொரியுது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், பாதி வெந்துச்சுங்க, இன்னும் பாதி வேக மாட்டுக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கலரை பாருங்கள், எந்த வித கலரும் எசன்ஸும் இல்லாமல் என்ன கலரில் இருக்கான் பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குல்ல, நாக்கிலே நெச்சு ஊறுது. நமக்கு கிடைக்குமா அண்ணா? எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுவையாக இருக்குல்ல, கலர் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாத இங்கே வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஐட்டமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, பூ எவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை, கடவுளுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுடலாம். இங்கே வந்து மட்டன் எலும்பு போட்டு, பருப்பு போட்டு, கத்திரிக்காயெல்லாம் போட்டு, மாங்காயெல்லாம் போட்டு மிக சூப்பராக மட்டன் தால்ச்சா கொடுக்குறாங்க. இந்த தால்ச்சாவுக்காகவே ஒரு பிரியாணி இல்லை 2 பிரியாணி சாப்பிட்லாம். சும்மா சூப்பராக இருக்குங்க மட்டன் தால்ச்சா. இங்கே வரவங்கெல்லாம் 1 எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களான்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, பீஃப் குருமாவும் கொடுக்குறாங்க. நமக்கு பீஃப் பிரியாணி வாங்கும்போது குருமா தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குருமாவும் இங்கே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அவங்கக்கிட்ட வாங்கி கேட்டு சாப்பிட்டுக்கலாம்.
இந்த விருத்தை மக்கள் வந்து நம்மூர் பிரியாணி கடைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? நல்ல கடைங்க இந்த காலத்துல வரதே கஷ்டங்க. அதுவும் இல்லாம சுத்தமாகவும் சுகாதாரமும் எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாத மசாலாவை கொண்டு ரெடி பண்ற இவங்கள நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாமே. விருத்தை மக்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.